நாம் இன்றைக்கும் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின்: ப்ரூவ் தட் sin theta into 1 plus tan theta plus cos theta into 1 plus cot theta equal to secant theta plus cosecant theta. இங்கே வந்து tan theta இருக்குது, cot theta இருக்குது, secant theta, cosecant theta. இப்போ இதுக்கெல்லாம் ஃபார்முலா நமக்கு தெரியும். tan thetaக்கு ஃபார்முலா sin theta by cos theta and cot theta na cos theta by sin theta and secant theta na 1 by cos theta, cosecant theta 1 by sin theta. இப்போது நம்ம யூஸ்வலாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கொண்டு வருவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிற கொஷின் அப்படியே எழுதலாம். sin theta இன்ட்டு 1 ப்ளஸ் tan theta ப்ளஸ் cos theta இன்ட்டு 1 ப்ளஸ் cot theta. இப்போ tan theta ஃபார்முலா, பிகாஸ் sin thetaவெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. tan thetaக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். tan thetaவோட ஃபார்முலா என்ன? sin theta by cos theta. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோம். ப்ளஸ் cos theta இன்ட்டு 1 ப்ளஸ் cot thetaனா cos theta ப்ளஸ் cos theta by sin theta. ஓகே, ஈக்குவல் டு sin theta இன்ட்டு, இப்போ நமக்கு இது வந்து எப்படி இருக்குது? ஒரு ஃப்ராக்ஷன். இப்போ இதுக்கு நம்ம காமன் எல்சியம் எடுக்கலாம். காமன் எல்சியம் எடுக்கணும்னா இங்கே டிவைடில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டேர்முக்கு காமன் எல்சியம் பார்க்கணுன்னா டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அதே தான். ஸோ டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு காஸ் தீட்டா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 1 இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. அகெயின் த சேம் ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு, அகெயின் இந்த ப்ராக்கெட்லேயும் அதே தான், காமன் எல்சிஎம் டிவைடில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 1 இன்ட்டு சைன் தீட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் sin theta and plus 1 into cos theta. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லையும் ஒரு cos theta ப்ளஸ் sin theta காமனாக இருக்குது. இந்த செகண்ட் டைம்லையும் cos theta ப்ளஸ் sin theta காமனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற cos theta ப்ளஸ் sin theta, இல்லை நீங்கள் sin theta ப்ளஸ் cos theta எப்படி சொன்னாலும் சேம் தான், ப்ளஸில் இருக்கிறனால. ஸோ நம்ம sin theta ப்ளஸ் cos thetaவை காமனாக வெளியில் எடுக்கிறோம். இப்போ இது ரெண்டும் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு டேர்மில் நியூமரேட்டரில் sin theta, டினாமினேட்டரில் cos theta ப்ளஸ் இந்த டேர்மும் வெளியில் போயிடுச்சு காமனில். இப்போ செகண்ட் டேர்மில் என்ன பேலன்ஸ் இருக்குது? cos theta நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் sin theta இருக்குது. ஓகேவா? இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். இந்த டேர்மில் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? அகெயின் டேக்கிங் காமன் எல்சிஎம். இதுக்கு காமன் எல்சிஎம் எப்படி பார்க்கணும்? நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி தான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டருக்கு கிராஸ் மல்டிப்ளை. ஸோ டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா sin theta இன்ட்டு காஸ் தீட்டா. இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா sin theta, தட் இஸ் இது இங்கே போகும், இது இங்கே போகும். இப்போ sin theta இன்ட்டு sin theta sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இப்போது அதே டேர்ம் sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த ரேஷியோ, இந்த நாட் ரேஷியோ, இது வந்து ஒரு ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி நமக்கு தெரிய இருக்கணும். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஐடென்டிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. டிவைடில் வந்து என்ன இருக்குது? sin theta காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் இங்கே வந்து இது நியூமரேட்டர் இன்ட்டு இது டினாமினேட்டர். ஓகே, இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். தேர்ஃபோர் எப்படி பண்ணலாம்? sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட், மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், டிவைடில் sin theta இன்ட்டு காஸ் தீட்டா. ஆக்சுவலாக இந்த நியூமரேட்டருக்கு இந்த டினாமினேட்டர் வந்து காமன். ஓகேவா? இங்கே 2 டேர்ம் இருக்குது, இந்த 2 டேர்முக்குமே இந்த டினாமினேட்டர் காமன். ஸோ நம்ம செக்ரிகேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து sin theta டிவைடட் பை sin theta காஸ் தீட்டா, அண்ட் செகண்ட் டைம் வந்து ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை sin theta காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு sin theta கேன்சல், காஸ் தீட்டா கேன்சல். தேர்ஃபோர் 1 பை காஸ் தீட்டா, பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 பை காஸ் தீட்டா ப்ளஸ் 1 பை sin theta. 1 பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா. நமக்கு தெரியும் ஏற்கனவே ஃபார்முலா. 1 பை காஸ் தீட்டா நான் சீக்கன் தீட்டா, சரியா? 1 by cos theta na secant theta, at the same time 1 by sin theta na cosecant theta. Therefore, இதை நம்ம செக் பண்ணோம்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வந்துச்சு. Therefore, which is equal to right hand side. So, left hand side equal to right hand side. Okay, hence proved. Thank you.